அகில பாரத இந்து மகாசபா அமைப்புடைய மாநில பொதுச் செயலாளரான செந்தில் அவர்களுக்கு 8 மாசங்களுக்கு முன்னாடி வரைக்கும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பாதுகாப்பு ரொம்ப பந்தாவா நினைச்சா கிட்டத்தட்ட பந்தா மேன் அப்படின்னு சொல்லப்படுற செந்தில் அவர்களுக்கு அந்த போலீஸ் பாதுகாப்பு விளக்கப்பட்டதால அது மறுபடியும் வேணும், அந்த பந்தாவை ருசிக்கணும் அப்படின்றதுக்காகவே அவரு தனக்கு தானே ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டாரு. அதனால இப்ப சிறையில அடைக்கப்பட்டு அதே போலீஸ் பாதுகாப்போட இருக்காரு. அப்படி என்ன விஷயம் தான் பண்ணாருன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கேசவன் நகரை சேர்ந்தவர் தான் பெரிய செந்தில். இவரு அகில பாரத இந்து மகாசபா அமைப்புடைய மாநில பொதுச் செயலாளரா இருந்திருக்காங்க. செந்திலுக்கு கடந்த 8 மாசங்களுக்கு முன்னாடி வரைக்கும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தன்னுடைய கார்ல எப்பவுமே துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு இருந்ததை ரொம்ப பந்தாவா நினைச்ச அவரு, ஆனா காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய உத்தரவின் பேர்ல போடப்பட்ட அந்த போலீஸ் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் கடந்த 24ஆம் தேதி இரவு குடும்பத்தோட செந்தில் அவர்கள் வீட்டுல இருக்கும் போது திடீர்னு அவர் வீட்டு முன்னாடி பயங்கர சத்தத்தோட தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுல பதறி போனவங்க குடும்பம் உடனே உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. தகவலுடைய பெயர்ல உளுந்தூர்பேட்டை போலீசார் மற்றும் தடய அறிவியல் நிபுணர்களும் நேர்ல போய் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அங்க பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க. அந்த ஆய்வுடைய மூலியமா 40 வயது மதிப்பு தக்க ஒரு ஆண் ஒருத்தரை கையில பெட்ரோல் கொண்டு ஏந்திக்கிட்டு வீட்டு முன்னாடி போய் வீட்டு வாசல்ல வெடிகுண்டு வீசினதை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உடனே அந்த நபரையும் தேட முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க தேடி போகும்போது பல திடுக்கிடும் தகவல்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதுக்கு முக்கியமான காரணமே செந்தில் அவர்கள் தான் அப்படின்றது போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா செந்தில் அவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கடந்த 8 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அது விலகப்பட்டதால சென்னையில பெயிண்டிங் வேலை செஞ்சுட்டு வந்த தன்னுடைய சகோதரர் ராஜீவ் காந்தி கிட்ட சொல்லி அவர் மூலியமா கூலிக்கு ஆட்கள் ஏற்பாடு செஞ்சு பெட்ரோல் குண்ட அவர் வீட்டு முன்னாடி வீச வச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச போலீஸ் இப்போ செந்திலையும் அவருடைய மகன் மணிகண்ட சந்துருவையும் பெட்ரோல் குண்டு வீசின மாதவன் அப்படின்றவரையும் கைது பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில அந்த 3 குற்றவாளிகளையும் உளுந்தூர்பேட்டை குற்றவியல் நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தி சிறையில அடைச்சிருக்காங்க. இப்போ செந்தில் அவர்கள் கேட்ட மாதிரியே போலீஸ் பாதுகாப்போட சிறையில இருக்கிறதா பொதுமக்கள் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க.